சுகாதாரத்துறை புதிதாக இன்று அறிமுகப்படுத்தியுள்ள நலம் ஏஐ வாட்ஸ்அப் சாட்போட் மூலம் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவதற்காக ஓபி சீட்டை பெறுவது எப்படி என்ற விவரம் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். இந்த சேவையை பயன்படுத்தி ஓபி சீட்டை எப்படி பெறலாம்? இது தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பொதுமக்கள் வீட்டில் இருந்தபடியே ஓபி சேவையை பெறும் வகையில் நலம் ஏஐ என்ற பெயரில் வாட்ஸ்அப் சாட்போட் சேவையை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தொடக்கி வைத்திருந்தார். இந்த நிலையில 9619222999 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் என அனுப்பும் போது அதன் உள்ளே தமிழ் மற்றும் ஆங்கில மொழி என இரு மொழிகள் உள்ளன. மேலும் இந்த சுகாதார சேவைகளில் சுயப்பதிவு செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் மருத்துவர் பரிந்துரைகள், ஆய்வக அறிக்கைகள், அருகில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஓபி முன்பதிவு மற்றும் உதவி உள்ளிட்ட வசதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓபி முன்பதிவு செய்த எந்த அரசு மருத்துவமனையில் நமக்கு அப்பாயின்மெண்ட் வேண்டும் என்றாலும் அதில் சென்று பதிவு செய்தால் ஓபி அட்டை, அதாவது PDF ஆக வாட்ஸ்அப்பில் எண்ணுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதில் உள்ள பின் மற்றும் என் மருத்துவமனைக்கு சென்று இதற்கு பிரத்யேக தனிப்பிரிவில் சொன்னாலே போதும். அதனை வைத்து பிற நோய்களின் மருத்துவமனையை காண்பித்து மருத்துவர்களை அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதல் கட்டமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தமிழ்நாடு அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் கீழ் செயல்படும் தேசிய நலவாழ்வு குழுமத்தால் பொதுமக்கள் வீட்டில் இருந்தபடியே ஓபி சேவையை பெறும் வகையில் நலம் ஏஐ என்ற பெயரில் வாட்ஸ்அப் சாட்போட் சேவையை அமைச்சர் இன்றைய தினம் துவக்கி வைத்தார். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி மெடிசன் மட்டுமே புறநோயாளிகளின் முன்பதிவு செய்யும் முறையை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இன்றைய தினம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையை பொறுத்தவரை 40க்கும் மேற்பட்ட துறைகள் உள்ள நிலையில நெஞ்சக நோய் பிரிவில் மட்டுமே இந்த வாட்ஸ்அப் முன்பதிவு செய்யும் முறை இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. மற்ற பிரிவுகளில் உள்ள துறைகள் படிப்படியாக முன்பதிவு செய்யப்படும் எனவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதன்படி வரும் நாட்கள்ல அதாவது முதல் கட்டமாக 22 அரசு மருத்துவமனைகளில் இந்த சேவை துவங்கப்பட்டிருக்கிறது.